வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஐபிஎல் சீசன் இன்னும் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகல. பட் அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு டீமாக எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த டீம் பேட்டிங்கில் பவுலிங்கில் எப்படிலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னென்ன செக்ஷனில் வீக்காக இருக்குது, இவங்க தேர்வாங்களா தேர மாட்டாங்களா, என்ன ஏதுன்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மூளைகளை வச்சு நாங்கள் அலச போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் என்னன்றது, உங்கள் மூளையில் எவ்வளோ தோன்றதை வச்சு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ப்ரோ வேற மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுருக்காரு. நான் சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டுக்கிறதுனால சட்டை கிடைக்காம, ஆர்சிபி சட்டை கிடைக்காம இவன் சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்திருக்கான். சப்போர்ட் பண்றதுக்குலாம் நினைக்காதீங்க. நம்ம இப்போ இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சிருவோம். ப்ரோ நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ரெண்டு டீம், ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே, இன்னொன்று ஜிடி. ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே, உங்களுடைய ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமுக்குள்ள அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஜென்ரலா என்ன மேட்டர்னா, அவங்களுக்கு எல்லாரும் சொன்னதான் நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தே ஹேட் சோ மச் லூப் ஹோல்ஸ் டு ஃபிக்ஸ் இட். ஓகேங்களா? அதை போன வருஷம் மிட் சீசன்ல அவங்க கொஞ்சம் ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஏன் சிரிக்கிறீங்க, என்னாச்சு? இல்ல, ஆரம்பத்திலே லூப் ஹோல்ஸ் ஆரம்பிக்கிறீங்களே, அதான் அடி எப்படி விழ போகுதுன்னு யோசிக்கிறேன். இல்ல நான் ஃபுல் கான்டெக்ஸ்ட் கேளுங்க. நான் எடுத்த உடனே அடிக்கல. போன வருஷம் அவங்க பண்ண நிறைய அந்த ஃபிளாப்ஸ்னால அவங்களுக்கு நிறைய ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா அந்த மிட் ட்ரேட்ஸ்லயே அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பிரேவில் சைன் பண்ணதா இருக்கட்டும், ஊர்வில், ஆயுஷ் மாத்ரே, இந்த மாதிரி சைன் பண்ணதெல்லாம் தே சம்ஹவ் ஃபிக்ஸ்ட். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஜிடி கூட எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வின் பண்ணாங்க. தட்ஸ் வாட் அ ப்ராப்பர் சிஎஸ்கே டீம் இஸ். சிஎஸ்கே டீம் வாஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கமிங் டு தி ஆக்ஷன், அவங்களுக்கு இன்னும் நிறைய லூப் ஹோல்ஸ் அடைக்க வேண்டியது இருந்தது. ஆனா பேட்டிங்ல ஆல்ரெடி இருந்ததுனால பவுலிங்ல அவங்க அடைக்கலையோன்ற ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அஸ்வின் வீடியோ சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்கேரி டாப் 5 இருக்கு. ஓகேங்களா? 5 டாப் 5 இருக்க 5 பேருமே வேர்ல்ட் கிளாஸ்ல பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, ஆயுஷ், சஞ்சு, ருத்ராஜ், சிவம் தூபே, டிவால் பிரேவிஸ். ஓகே, 5 பேரும் எரிமலையா ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா அட் த சேம் டைம் அவங்கள்ட்ட பவுலிங் மிஸ் ஆகுதோன்ற குறை எனக்கு ஆக்ஷன் டைம்ல இருந்தே இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இல்லை. ஆனா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா சிஎஸ்கேக்கு லைக் அவங்க டாப் 5ல ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் இருக்கிறதுனால அவங்களால 3 ஃபாரின் பிளேயரை கீழே அகாமடேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஒரு மிக இல்ல, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லா டீமுக்கும். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு இந்தியன் கோர் பவுலிங் லைனப்போ பேட்டிங் லைனப்போ செட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க எங்க வேணா ஓவர் ஸ்பேஸை ஃப்ரீ ஃப்ளோவா ஆட விடலாம். அங்க போய் நம்ம அந்த பர்டிகுலர் பிளேயரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது என்னோட இனிஷியல் தாட்ஸ். உங்க இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க. என்னோட இனிஷியல் தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ல தே ஹேட் சோ மச் பொட்டன்ஷியல். அவங்களுக்கு நிறைய காசு இருந்துச்சு. ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு 40 சம்திங் க்ரோஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா நல்ல பிளேயர்ஸே எடுத்துருக்கலாம். பட் என்னமோ ஒரு ஏனோ தானோன்னு ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களா. அதுலயும் முக்கியமா பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு 2 யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது அகைன் நான் தப்புன்னு சொல்லல, என்னால ரைட்டுன்னு சொல்ல முடியல. ஆமா, பட் 28 க்ரோஸ்க்கு அங்கேயே லாக் ஆனதுனால மீதி ஒரு 14-15 க்ரோஸ்ல என்ன பிளேயர்ஸ் எடுக்க முடியுமோ, ஒரு ராகுல் சகரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அகில் ஹுசேனா இருக்கட்டும், ஒரு ஜாக் போக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்களை அங்கே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி டாப் 5 மற்ற டீமுக்கு பயங்கர ஒரு ஸ்கேர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற 6 அவங்க டீமுக்கே ஸ்கேர் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னடா நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எவ்வளவு யோசிச்சிருப்பாங்களோ இல்லைன்னு தெரியாது. இந்த 11 போட்டு 11 இந்த வித் இம்பாக்ட் பிளேயர் போறதுக்குள்ள இவன் நல்லா இருக்குமோ, இல்ல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, இல்ல இவன் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்குது, ஸ்பின் ஓரியன்டா போலாமா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரியன்டா போலாமா, சென்னை பிச் எப்படி இருக்கும், மற்ற பிச்சஸ் போனா என்ன பண்ணுவாங்க, இப்படி சுத்தி ஒரே குழப்படியா இருக்குது. பட் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி எனக்கு இதுதான் தோணுது, நான் இதை 12 போடுறேன், எப்படி இதை அவனுக்கு ஆள மாட்டானுங்க, அவனுங்க ஒரு 12 எடுத்துட்டு போவானுங்க, நமக்கு தெரிஞ்சதை போட்டுவோம்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 நீங்கள் சொன்னதுதான், சஞ்சு, ஆயுஷ், ருத்ராஜ். நம்பர் 4ல பிரேவிஸ், நம்பர் 5ல தூவே, அண்ட் நம்பர் 6, 7ல அஃப்கோர்ஸ் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 பேரையும் ஆள வச்சுதான். 2 பேரையும் சேர்த்திருக்கீங்களா?
ஆமா. நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஓகே. எனக்கு வந்து ஒருவேளை உர்வில் பட்டேல் வைக்கலாமான்னு யோசிச்சேன். உர்வில் பட்டேல் அட் நம்பர் 4, பிரவிஸ் 5, தூபே 6 அண்ட் பிரசாந்த் வீரை வந்துட்டு 7ல இறக்கலாம். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்ல ஏன்னா கார்த்திக் சர்மா வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்றதுனால ஆல்ரெடி சஞ்சு இருக்காரு. ஸோ வந்து பிரசாந்த் வீர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னர், கைண்ட் ஆஃப் ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின்னர்ன்றதுனால அவர் ஆளட்டுன்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா மேபி அது அப்படி பண்ணால் கார்த்திக் சர்மாவே பேருக்கு வந்துட்டு மேபி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா 14 க்ரோஸ் கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இல்லைன்னா அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3-4 க்ரோஸ் நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ 14 க்ரோஸ் வரைக்கும் அவ்வளோ ஒரு அடமெண்டா போயிட்டு வந்து எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்காக தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ மேபி அதனால ஆடுவாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே கார்த்திக் சர்மாவை தூக்கிட்டு உருள் பட்டேல் அட் நம்பர் 4, பிரவிஸ் 5, தூபே 6, பிரசாந்த் வீர் நம்பர் 7, அதுக்கப்புறம் 8 எனக்கு வந்து நூர் அகமது. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் தான். என்ன மேட்டர்னா, உர்வில் பட்டேல் இஸ் எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட் பிளேயர். ஓகேங்களா? ஆனா அந்த கேலிபர் இருக்க பிளேயராலேயே அந்த டாப் 5 நுழைய முடியாது. ஏன்னா அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நுழைஞ்சு ஒரு பிளேயர் நீங்க கீழே தள்ளினீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து உர்வில நுழைச்சு தூபே கீழே தள்ளுறீங்கன்னா உங்க பவுலிங் அடி வாங்கும். தூபே வில் பி யுவர் 6th பவுலர். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பவுலர் அடி வாங்கினாங்கன்னா, இல்லைன்னா மட்டும் இல்லை நல்லாவா இருக்குங்கிறீங்களா? இல்ல என் 11 எப்படி இருந்தாலும் உங்களால பவுலர் உள்ள கொண்டு வர முடியாது. அதுதான் என் ஐயா பிரச்சனை. ஐயா உடம்ப ரெடியா வச்சுக்கோங்கய்யா. எப்படி இருந்தாலும் அபிஷேக் சர்மாவை பத்தி பேசுறதுக்கே அந்த அடி விழுந்தது. எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம் நண்பர்களே, எந்த டீம் மேல எந்த விதமான வன்மமும் கிடையாது. பிரசாந்த் வீர் வந்து நம்பர் 7ல வர வன்மம் இருக்கு. வன்மம் வந்து அந்த டீம் வரும்போது வன்மம் இருக்கு. நான் சொல்றேன் வன்மம் இருக்கு. வன்மம் இல்லாம மார்ச் மாசம் வந்துட்டு வன்மம் இல்லங்கிறீங்களா? வன்மம் இருக்கு, நான் சொல்றேன். நம்பர் 7 வந்து பிரசாந்த் வீர், நம்பர் 8 வந்து நூர் அகமது, நம்பர் 9 வந்து நேதன் எல்லிஸ், நம்பர் 10 வந்து கலீல் அகமது, நம்பர் 11 வந்து மேட் ஹென்றி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. சப்போஸ் அவர் வந்து கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்தா ஜாக் போக்ஸை வந்து நம்ம கொண்டு வரலாம். அந்த இம்பாக்ட் பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 11 வரைக்கும் சொல்லிட்டேன். எங்க ஒரு பேரை காணுவேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் அவரை வந்து இம்பாக்ட் தான். அந்த இம்பாக்ட் பிளேயருமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சென்னை மேட்சஸ்ல அதுலயும் வந்து 3-4 மேட்சஸ்ல ஆடினால் வாய்ப்பு உண்டு. மற்றபடி மற்ற எல்லா மேட்சஸ்லயும் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா தோனி தான் வருவாரான்னு கேட்டா எனக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 7 வரைக்கும் இது எனக்கு வந்து இதுதான் இப்போதைக்கு 12 இருக்குது. இதுல என்ன பிரச்சனைன்றதை நான் அந்த ஏன் வந்து இவர் இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன், இல்ல ஏன் வந்து எல்லா மேட்சஸ்லயும் இவர் வரமாட்டாரு அப்படின்றத நான் சொல்றேன்றத நம்ம அந்த அடுத்த செக்ஷன்ல அப்படியே என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பேசுவோம். உங்களுக்கு நீங்க போட்டு வச்சிருக்க 12 என்னன்னு சொல்லுங்க. அப்படியே அது 5 நான் சொல்லிட்டேன்ல. 6 பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர். ஓகே, பிரசாந்த் வீர், எல்லிஸ், மேட் ஹென்றி, நூர் அகமது, கம்போஜ், செஹர். இது என்னோட 11. இதுலதான் ஏன்னா இப்படி செட் பண்ணாதான் 5 பேர் பேட்டிங், பிரசாந்த் வீர் 6வது, பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. நான் வந்து 3 ஓவர்சீஸ் பிளேயரை பவுலிங் எடுத்திருக்கேன். எல்லிஸ், ஹென்றி அண்ட் நூர் அகமது. சோ எல்லிஸ், ஹென்றி 2 பேரும் இப்போ எனக்கு வந்து ஹென்ரியும் யாரு அன்சுல் கம்போஜும் ஓப்பனிங் போட்டாங்கன்னா டெத்துக்கு வந்து எனக்கு எல்லிஸ் இருக்காரு. ஓகே, அண்ட் மிடில் ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு வந்து ராகுல் செஹரும் நூர் அகமதும் இருக்காரு. அப்போ உங்க கலீல் அகமது இல்லையா? கலீல் அகமது இல்ல. நான் கலீல் அகமது ஏன் இல்லைன்னு சொல்றேன். நான் கலீல் அகமது வந்து ஏன் இல்லைன்னா 2025ல வந்து கலீல் அகமது சிஎஸ்கே சைன் பண்ணும்போது நான் ஹாப்பியா தான் இருந்தேன். ஏன்னா கலீல் அகமது மாதிரி பவுலர்ஸ்க்கு சூட்டபிள் பிச்சு சேப்பாக்கு. 2023 2024ல வந்து கலீல் அகமது வந்து டெல்லியில தான் இருந்தாரு. ஓகே, செம்ம அடி வாங்குவாரு. ஓகே, அடி போட்டாரு. ஐயா தூக்கி போட்டு சாத்துனானே. இல்ல அந்த ஒரு மேட்ச் தவிர நான் வரேன் அந்த ஒரு பாயிண்ட்க்கு நான் வரேன். என்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல சேப்பாக்னாலே அது ஒரு ஹார்ட் பிட்ச் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா போன ஐபிஎல்ல கொஞ்சமா மாத்தினவங்க இந்த வேர்ல்ட் கப்ல சுத்தமா மாத்திட்டாங்க. சேப்பாக் இஸ் லைக் பேட்டிங் பாரடைஸ். சேப்பாக்லாம் பேட்டிங் பாரடைஸ் தான். என் வாயால அந்த வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ கலீல் மாதிரி பவுலர்ஸ், மேட் ஹென்றி மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் அங்க அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பிளேஸ்ல தான் நான் கலீல உட்கார வச்சுட்டு கம்போஜை கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கம்போஜ் வில் கிவ் யூ அந்த ரைசிங் பூனே வருது. ஐயோ இது வேற கடை இல்ல, லக்னோ புனே சூப்பர் ஜெயன்ஸ் அவங்க கூட மேட்ச் வைக்கும் போது ஈகானால வந்து பூரண போல்ட் எடுப்பாரு. அங்கதான் மேட்ச் மாறும். ஸோ
அந்த ஒரு ஹிட் த டெக் பவுலர் எப்பவுமே வேணும். கம்போஸ் கேன் டூ இட். ம், ம், கலீல ம், வந்து ம், ம், அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கலீல் க்ளூவஸ் ஆயிடுவாரு. ம், ஓகே. ம், ம். ஸோ அதுதான் வந்து 28 ரன் அந்த ஆர்சிபி மேட்ச்ல ரமேஷ் ஷெப்பர்டுக்கு ஆச்சு. அது லைக் ஈவன் தோ இட்ஸ் லைக் சின்னசுவாமியா இருந்தாலுமே கம்போஜ் வில் பி பெட்டர் தென் கலீல். கிவன் மீ 3 ஓவர்சீஸ் ஆப்ஷன், நான் வந்து ம், கம்போஜை சூஸ் பண்ணுவேன். எனக்கு தான் 2 ம், பவுலர் ஆல்ரெடி ம், இருக்காங்க இல்லையா? எல்லிஸ், மேட் ஹென்ரி, ம், கம்போஜ். ம், ம், ஸ்பின்னுக்கு பிரசாந்த் வீரும் ராகுல் சேரும் இருக்காங்க. ம், ம், ம். அகீல் ஹுசைன் வரலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரா கேட்டகரியில் இந்தியனே இருக்காரு. அப்புறம் நான் ஏன் வந்து ஒரு ஃபாரினர் ஸ்லாட்டுக்கு போகணும்? ம், 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 ம். அதனால இது என்னோட எனக்கு 11. இதுல எத்தனை பவுலர் இருக்காங்கன்னு நானே பார்க்கல. இருங்க. 1, 2, ஆஹா. 3, 4, 5. பிரசாந்த் வீர் என்னோட 6வது ஆப்ஷன். ஓகேங்களா? ம், தூபே எல்லாம் 6வது ஆப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ரிஸ்க். அதுவும் இப்போ மாத்தின பிச்சில். ஏன்னா இப்போ இப்போ வந்து நம்ம பிச்சையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க ம், இப்போ ம், அந்த ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா அது ஒரு செம்ம பவுலிங் ட்ராக்கா இருந்தது. 2017, ம், 18, 19லாம் வந்து எஸ்ஆர்எஸோட ஆவரேஜ் மேட்ச் வந்து 130 அடிப்பாங்க. 1/20 ம், ரன்ஸ்னு வரும். இதுதான் ஒரு ஆவரேஜ் எஸ்ஆர்எச் மேட்ச். ஓகே. அது ஒரு செம பவுலிங் ட்ராக். ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு 260 ஸ்கோர் வரணும்னு அதை டோட்டலா மாத்துறதுனால இப்போ அது பயங்கரமான பேட்டிங் ட்ராக் ஆயிருச்சு. ஸோ அதே நிலமை தான் சேப்பாக்கும். நீங்க அகேன் பிச்சை குறை சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இப்படிதான் பிச்சு மாறப்போகுதுன்னு. ம், அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இதே பிச் என்னதான் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் அந்த ஹிட் த டெக் பவுலர் லைக் ஹேசல்வுட்டு, ஸ்டார்க்கு அந்த மாதிரி பவுலர் இருந்தாங்கன்னா தே கேன் சர்வைவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க. இதான் என்னோட 12. என்- அண்ட் தலை கார்த்திக் எனக்கு வந்து சர்மா வில் பி இன் தி இம்பாக்ட் பிளேயர். ஏன்னா கார்த்திக் சர்மா எல்லாரும் அவர் தான் கீப்பர், அவர் தான். டே சாம்சன் அதுக்கு தான்டா எடுத்தது. சாம்சன் தான்டா மெயின் கீப்பரு. எனக்கு என்னன்னா அதனால நீங்க நீங்க சொன்ன சொல்லுங்க. 11ல வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமா என்ன அப்படின்னா நம்பர் 6 வரைக்கும் பேட்டிங் இருக்காங்க. நம்பர் 7ல இருந்தே பவுலிங் ஆரம்பிச்சிருது. பிளஸ் இம்பாக்ட் பிளேயர்ல தான் ஏழாவது இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சர்மா வராரு அப்படின்னா கூட அப்பயுமே பேட்டிங் வீக்கா தான் இருக்குது. அது உங்க லெவல்ல மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா என் லெவல்லயும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன பண்ணேன் ஐயா 7மே வந்து என்னங்கய்யா பேட்டிங் வீக்குங்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன் இப்போ சஞ்சு, ஆயுஷ், ருத்ராஜ், பிரவிஸ், தூபே இந்த 5 பேர் ஓகே. ஆனா சப்போஸ் எல்லா மேட்ச்லயுமே இந்த 5 பேருமே வந்து அடிச்சிருவாங்களா? இல்ல அந்த 5 பேர்ல எனக்கு 5 பேருமே அடிக்க தேவையில்ல. யாராவது ஒருத்தர் 2 பேர் கிளிக் ஆகலாம். ம். ஆனா அந்த 2 பேர் மட்டும் கிளிக் ஆகும். இப்போ சிஎஸ்கேவோட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓப்பனர்ஸ் நல்லா ஆடுவாங்க. ஒரு மைக் லசியா இருக்கட்டும், ஹேடனா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும், ஃபேஃபா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மித்தா இருக்கட்டும், பெயின் ஸ்மித்தா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஓப்பனர்ஸ் நல்லா ஆடி கொடுப்பாங்க. அந்த மொமெண்டத்தை கேரி பண்ணி ஆடுவாங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சுரேஷ் ரெய்னா, ஒரு பத்ரிநாத், ஜடேஜா, ஒரு இடத்துல ராயுடு, தோனி இன் இஸ் பிரைம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 6, 7 வரைக்குமே நல்லா கடப்பாறையா இருக்கும். அதுக்கப்புறம் 8, 9ல வரவங்க கூட ஓரளவுக்கு ஹிட் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணப்படாத பிரசாந்த் வீர், டெஸ்ட் பண்ணப்படாத கார்த்திக் சர்மா, இந்த 2 பேரும் வந்து எண்டில் இருக்கிறப்போ இதை வச்சு எப்படி இவங்க வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு போக கரெக்ட் தான். போறாங்கன்னு எனக்கு ஆனா தெரியல. லைக் கிவன் த ஸ்குவாட் த பெஸ்ட் we can do is this அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமா ஓகேங்களா? ஆமா பிரசாந்த் வீரை வந்துட்டு நம்பர் 7ல வரைக்கும் வச்சுட்டு மேட் என்ட்ரி கலீல், எல்லிஸ், நூர் அகமது, பிரசாந்த் வீர் 5 பேர் எனக்கு வந்து பவுலர்ஸ் இருக்காங்க உள்ளாரியே. ஸோ அப்படி இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு 6வது பவுலர் வேணும் அப்படின்னா எனக்கு 11க்குள்ளே பாத்தீங்கன்னா தூபே வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ள முடியும், தள்ளி தான் ஆகணும். அண்ட் அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு பவுலர் வேணும், எனக்கு வந்து இந்த 7 பேருமே எனக்கு அடிச்சு கொடுத்துட்டாங்க, நல்ல பேட்டிங் பிச்சர் அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நான் கம்போஜையும் வந்துட்டு இம்பாக்ட் வேலை கொண்டு வந்துடுவேன். இல்ல தோனி வேணும்னா தோனியும் நான் இம்பாக்ட் வேலை கொண்டு வந்துடுன்ற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய 12 எடுக்கிறதுக்கு காரணம். நீங்க சொல்லுங்க. ஆனஸ்ட்லி நான் வச்ச காரணம் வந்து ஐ வாண்ட் தீஸ் யங்ஸ்டர்ஸ் டு கோ வித் என்ன சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். ஓகேவா? ம் ஏன்னா இப்போ திடீர்னு நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர் டீம்ல எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்காது. இப்போ கார்த்திக் ம் சர்மா ம் வந்து தோனி கூட ஆடுறதுக்கும் கார்த்திக் சர்மாவும் மாத்திரையும் ஒரு ஒரு டைம்ல பிச்சில் ஆடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே. ம் ம் தே ம் நீட் தேர் சீனியர் பிளேயர்ஸ் டு கைட் தெம். அதனால தான் நான் வீரையே நான் வந்து 6th ஆப்ஷனாக தான் வச்சிருந்தேன். காரணம் ம் அவருக்கு எடுத்த உடனே அந்த 4 ஓவர் கோட்டா கொடுத்து அவர் சப்போஸ் அடி வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கான்ஃபிடன்ஸ் படுத்துரும். அதனால ம் ம் கொஞ்சமா இப்போ 6th ஆப்ஷனா ஒரு போட்டோம், ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடட்டும். நல்லா போட்டா 4th ஓவர் போடலாம். நூர் அகமதுமே பாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா அவருக்கு என்னதான் வயசு 21 இருந்தாலும் பாஸ்ட் ஒரு ஒரு 2 வருஷமா
உலகத்துல நடக்கிற எல்லா பிரான்ச்சைஸையும் ஆடிட்டு இருக்காரு. SAT20, ம். CPL, IPL. அதனால இஸ் பிளேயிங் ஆல் ஓவர் தோ. ஸோ அவருக்கு ஒரு ஐடியா இருந்தனால ஹீ கேன் கைட் பிரசாந்த் வீர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. திடீர்னு நீங்க ம். யாருமே இல்லை அந்த பையனை வந்து ஃபிஃப்த் பவுலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபிஃப்த் பவுலர்னா ஷுவரா அந்த கோட்டா போடணும். ஸோ ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ம். ஸோ ம். அடுத்து உங்க வந்து இதுல ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு 100 அகமது, பிரசாந்த் வீர் அண்ட் ராகுல் சகர் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன மாற்று கருத்துக்கு என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சென்னை வந்துட்டு இப்போ பேட்டிங் பேரடைஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து 3 ஸ்பின்னர் வச்சுட்டு போனாங்க அப்படின்னா, அதுவும் ராகுல் சகர் வந்துட்டு இஸ் நாட் அ பிக் டர்னர் ஆஃப் த பால்ன்ற மாதிரிலாம் இருக்காது. அவர் வந்து ஒரே டைப் ஆஃப் பால் தான் வந்து போட்டே இருப்பாரு. அது பெருசா வேரியேஷன் எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சகர் வந்து புடிச்சு ஆடிட்டு அடிச்சிருவாங்க. எனக்கு என்னன்னா அதனால தான் நான் வந்து ராகுல் சகர், அகில் ஹுசைன் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ளார கொண்டு வராம ஜஸ்ட் 2 ஸ்பின்னர் மட்டும் போதுன்ற மாதிரி நான் வந்து போயிருக்கேன். 100 அகமது அண்ட் பிரசாந்த் வீர் மட்டும் போதும். எல்லிஸ், கலீல், மேட் ஹென்ரி, தூபே அது இல்லாம கம்போஸ் 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சேன். ஸோ எனக்கு அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. பட் இது ஒரு ஓகே ஓகே, தான். இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் என்ன இருந்தாலுமே இவங்களோட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் எனக்கு என்னன்னா பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 5 பேர். அந்த 5 பேரை தவிர எனக்கு வந்து பெருசா பாசிட்டிவ்னு அங்கங்க தோன்றதுக்கு வந்துட்டு பெருசா எனக்கு எதுவுமே இல்லை. அந்த 5 பேர் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த 5 பேர்ல 2 பேர் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கேப் ரேஸ்ல வந்து இருக்கணும். அப்படி இருந்தா 3 சிஎஸ்கே பேர் போவாங்க சாலிடா. இல்ல 2 பேர் இருக்கணுங்கிறீங்களா? மினிமம். ஆமா 2 பேர் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா அவங்க வந்து சென்னை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செமிஃபைனல்ஸ் ஐ மீன் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு ஒரு பாசிட்டிவ் தோணுது. நீங்க சொல்லுங்க. பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு ஆனஸ்ட்லி நிறையவே இருக்கு. ஒன்று வந்து சஞ்சு ட்ரேட் சைன் பண்ணது. ஓகே. ஸோ ம். விக்கெட் ம். கீப்பிங் சைடில் அவங்க யோசிக்கவே தேவையில்லை. கார்த்திக் சர்மா கேன் பி எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பேட்டர். அவருக்கு விக்கெட் கீப்பிங் ம். ஒரு பெரிய ம். ப்ரெஷராக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாப் 5 2021 சீசன் வந்து அவங்க வந்து 2 பேரை வச்சு தான் கேரி பண்ணி கப் அடிச்சாங்க பேட்டிங்கில். 2 ம். பேர் தான் கேரி ம். பண்ணாங்க, ஃபேஃப், ருத்துராஜ். ம். ஸோ ம். இங்கே ம். 5 பேர் இருக்காங்க. ஓகே. நீங்கள் ம். ம். தூபேவை விட்டா கூட ஆயுஷ் மாத்ரே, சாம்சன், ருத்துராஜ், பிரேவிஸ் பிரவிஸ். இந்த 4 பேர்ல மேட்சுக்கு ஒருத்தன் நின்று ஒரு 80-70 அடிச்சாலே அங்கே மேட்ச் வின்னு. ம். ஓகேவா? ம். ஸோ அது ஒரு ம். பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட்லேயே ஈஸிலி ஒரு டாப் 3ல ஒரு பேட்டிங் லைனப்னா அதில் சிஎஸ்கே வந்துடும். ஏன்னா அவங்க வந்து ம். ம். லாஸ்ட் டைம் நிறைய மேட்ச் அவங்க பேட்டிங்ல தோத்ததால தே லிட்டரலி இன்வெஸ்டட் எவ்ரிதிங் ஆன் தேர் பேட்டிங். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் வேற என்ன வந்து மேபி பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அன்பிரிடிக்டபிளா இருக்கலாம். போன டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயுஷ் மாத்ரே, இவர் பிரவிஸுமே சரி, ஒரு ஊரில் பட்டேலுமே சரி, இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்பிரிடிக்டபிளா இருந்தாங்க. இவங்க எப்படி ஆட போறாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட வந்து பயப்படாம வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கார்த்திக் சர்மாவும் சரி, பிரசாந்த் வீரும் சரி, அவங்க எல்லாமே இப்போ வந்து புதுசா இருப்பாங்க. அவங்க அந்த புதுசுல எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து யாரும் அவ்வளோ வந்து அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இந்த ஒரு சீசன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மேபி ஒரு பாசிட்டிவா இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி சிஎஸ்கே கிட்ட எனக்கு அப்படியே 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 என்ன சொல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் வந்து நிறைய தெரியுது. அது முக்கியமா வந்துட்டு இவங்களோட பவுலிங். இது பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு சிஎஸ்கே பவுலிங் மாதிரியே தெரியல, ஒரு ஆர்சிபி பவுலிங் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. எவனை பார்த்தாலும் ரன் கிளிக் பண்ணுவான். ஒரு மேட் ஹென்ரி இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் வேர்ல்டு கப்பில் ரன் அடிச்சு நொறுக்குனாங்க. அவருக்கு பதிலாக சரி ஓகே ஜக்காரி பாக்ஸை போடலாம் பார்த்தா ஜக்காரி பாக்ஸ் வந்து நியூசிலாண்டில் நல்லா போட்டிருக்காரு. பட் வந்துட்டு இங்கே எப்படி போட போறாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு கலீலாவுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமாக ரன்ஸ் போவார். நேதன் எல்லிஸ் வச்சு செய்வாங்க. அது நம்ம ஆஸ்திரேலியா இப்போ வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம். அவரை வந்து ஒரு என்ன சொல்ல ஸ்பியர்ட் மாதிரி அவரை வந்து பேஸ் பாலராக வந்து யூஸ் பண்ணலாம். ஐ மீன் அந்த பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பியர்டாக யூஸ் பண்ணலான்ற மாதிரி பார்த்தாங்க. எல்இசி அடிச்சாங்க. 100 மட்டும்தான் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். அதுவும் இப்போ வந்து சென்னையில் சுத்தமாக ஸ்பின்னே எடுக்காதுன்ற மாதிரி பிச்சை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கும் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் பிரசாந்த் வீருக்கு வந்துட்டு 2 ஓவர் 3 ஓவர் போட்டாலும் கஷ்டப்படுவார். தூபே சொல்லவே தேவையில்ல, ஈஸியாக ஒரு ஓவர் 30 ரன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அப்படி இருக்கிறப்போ பவுலிங் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்னன்னா பவுலிங்ல கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க. கொஞ்சம் இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருணால் பாண்டியா எப்படி பவுலிங் போட போறாருன்னு தெரியல, ஒரு ஹேஸ்லோடு எப்படி செட் ஆவாருன்னு தெரியல, புவனேஸ்வர் குமார் பழைய புவனேஸ்வர் குமாரான்னு தெரியல, அந்த சுயா சர்மா வந்து எப்படி தெரியலன்னு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபார்முக்கு வந்தாங்க. ஐயா 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 ஜிங்ஸ் போடாதீங்கய்யா. குருணால் பாண்டியா இஸ் எனி டே மேட்ச் வின்னர் வித் தி பேட் ஆர் தி பால். ஒன்னு ஹேசல்வுட் வந்து ஐயா நீங்க நாங்களே எதிர்பார்க்கல. நாங்களே குருணால் பாண்டியா எதிர்பார்க்கல. நண்பா ஐபிஎல் ஆரம்பிச்சது இந்தியா மேட்ச் நடக்கும்போது அந்த ப்ரோலாம்
ஓரளவுக்கு மேலதான் இல்ல, இல்ல. பொறுமை. இருங்க பெங்களூர்ல நான் ஸ்டாட்ஸோட சொல்றேன். 2023 வந்து ஆர்சிபி ஏஜ்லோட சைன் பண்ணும். ஓகே, சின்னசுவாமியிலே பயங்கரமா பவுலிங் போடுவாரு. ஓகே, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்ததுனாலதான் அந்த மனுஷனால அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆட முடியல. ஓகேவா, அவர் ஒரு பாதியிலே போயிடுவாரு. அது 2025ல மறுபடியும் 2024ல வந்து இன்ஜுரி, 24ல இன்ஜுரி ஆட மாட்டாரு. 25ல வரும்பொழுது எனக்கு ஷியோரா தெரியும் ஐசிலோட ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டுன்னு. அண்ட் கிருணால் பாண்டியாலாம் வந்து எனி டே ட்ரம்ப் கார்டு டீமுக்கு. ஓகேங்களா, அவரால் வந்து அந்த அதான் ஹார்திக் பாண்டியாவுடைய அப்பா வந்து லிட்டரலி 2 கிளட்ச் கார்டை பெற்று விட்டுருக்காரு. ஓகே, ஸோ அவங்களால இந்த ஃபைனல் இந்த இது என்ன சொல்றது, இந்த என்னது குவாலிஃபைங் இந்த நாக் அவுட்ஸ்லாம் அவங்க நின்று வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த கான்டெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் ஆட் பண்ண மாதிரி தான் சிஎஸ்கே பேட்டிங்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே லெவலுக்கு அவங்க பவுலிங் நல்லா வீக்கா இருக்கு. ஓகேவா, ஏன்னா இப்போ இந்த பவுலிங்கை வச்சு அவங்களால இதே இப்போ 200லாம் ரொம்ப ஈஸி, 15-16 ஓவர்ல அடிச்சிடுறானுங்க. 200 வந்து பேர் மினிமம் ஆயிருச்சு ஒரு டீமுக்கும். ஸோ நீங்க ஒரு 190 டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது இந்த பவுலிங் லைனப் வச்சு. ஏன்னா நூர் அஹமதே இப்போ அடி வாங்குறாரு. நான் ஏன் ராகுல் சார் ஒரு மாதிரி எடுத்தேன்னா, ரேடியஸா இது சிஎஸ்கே கிரவுண்டு பெருசு, சேப்பாக் பெருசு. ஸோ அப்போ வந்து ஒரு லெக்கி போட்டு இந்த இது ஃபிளைட் த்ரூ தி ஏர் போட்டு ஒரு மாதிரி டாப் எஜ் ஆகுறதுலாம் அந்த மாதிரி ஆகிறதுல சான்ஸ் இருக்கு. ஆனா போலிங் அவங்க ரொம்ப அடி வாங்குவாங்களோன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது.